வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு 6 துண்டு ப்ரெட்டு வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா குறைன்னு அரைச்சிக்கோங்க. ப்ரெட்டு 6 பீஸோட சைடில் இருக்கிற அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இந்த ரெசிபி இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலில் பிச்சு போட்டுக்கலாம். இது கூட அரை கப்பு அரிசி மாவு சேர்த்திருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்சதை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே கலந்திங்கன்னா ப்ரெட் வந்து வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் அரை கப்பு கடலை மாவு, மைதா மாவு அரை கப்பு, கொஞ்சம் ஓமம் வந்து நசுக்கி போட்டுக்கோங்க. ஓமத்தை வந்து கையில் நசுக்கி போட்டு 2 கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா இதாயிரும். அதை போட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா தண்ணி மாதிரி கலந்துக்கோங்க. இந்த மாவை லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் இதை வந்து இதில் முக்கி எண்ணெயில் பொரிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பால் மாதிரியும் பண்ணலாம், இது மாதிரியும் பண்ணலாம். ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். ப்ரெட்டு 6 பீஸ் இருந்தால் போதும். இந்த ஸ்நாக்ஸை நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.